Bonjour. Today it is 18th December 2024, 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை என்கிற மெர்க்குரிங்கிற கோளுக்குரிய நாள். En tout cas, et quoi qu'il arrive, considère toujours les événements comme un don de la grâce divine qui te conduit par les voies rapides vers le but spirituel de la vie. 14 janvier 1963. இது நம்ம எந்த தலைப்பு கீழே வருதுன்னா, இது என்ன புதுசு, நம்ம இது வரைக்கும் படிச்சது அல்ல. La grâce divine et les difficultés. அப்போ இறை அருளும் தொல்லைகளும் அப்படின்னு சொல்லலாம், தமிழ்ல சொன்னா அப்படி சொல்லலாம். அப்போ இதுக்கு முன்னாடி ஃபெய்த் அண்ட் கிரேஸ் கீழே எல்லாமே வருது. ட்ரஸ்ட் இன் த டிவைன் கிரேஸ் அண்ட் ஹெல்ப்ங்கிறது போன தடவை நம்ம படிச்சு முடிச்ச தலைப்பு. இப்போ அதோடைய தொல்லைகளுக்கும் இறை அருள் எப்படி நமக்கு இதாகுதுன்னு படிப்போம். சில அதெல்லாம் பெரிதாக இருப்பதால் நான் இது பண்றேன். En tout cas, et quoi qu'il arrive. En tout cas னா in any case, in all case எப்படி வேணா வச்சுக்கலாம். In any case is better. A quoi qu'il arrive, when it arrives, whatever happens. அறிவுங்கிறத வந்ததுன்னு சொன்னாலும், எது நடந்தாலும், எந்த வகையில் பார்த்தாலும், எது நடந்தாலும், consider toujours les événements. Consider always the events. அப்போ இந்த நிகழ்வுகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னால், come un don de la grâce divine, like a divine grace உடைய கிஃப்ட் மாதிரி நினைச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பரிசுமான இறை அருளின் பரிசாக எடுத்துக்கொள்ளுங்கள். கீத்த காந்தி, சிலதெல்லாம் நம்ம கஷ்டமா இருக்கும், இது எப்படி நமக்கு பரிசுன்னு எடுத்துக்க முடியும்னு நினைப்போம். ஆனா அது கீத்த காந்தி. இந்த கான்வில கண்டிங்கிறது நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி சொல்லலாம், உங்களை இட்டு செல்லும் சொல்லலாம். கீ விச் தான உன்னை இட்டு செல்லும். எப்படி பார், பை, பார்னா பிஆர்னா பை, லே வுவா, வுவான்னு இந்த இடத்துல மீனிங் வழிகள் அர்த்தம். அது எப்படிப்பட்ட வழிகள்? ராபீத். ராபீத் அப்படின்னா வேகமான வழிகள். வேர் அப்படின்னா டுவர்ட்ஸ். ல பியூட் ஸ்பிரிச்சுவல், the spiritual goal. Beaut நம்ம முன்னே பார்த்திருக்கோம். the beaut spiritual, the constant prayer the beaut வரும். le beaut spiritual, the தாவி of your life. அப்போ the தாவி அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கைன்னு அர்த்தம். டிஏ உன்னுடைய அப்படின்னு பொருள். அது வி ஃபெமினைனா இருக்கனால தான் இருக்கு. அது மேஸ்குலினா இருந்தா டிஓஎன் தோன்னு வந்திருக்கும். ஹிந்தியில இருக்கிற மாதிரி துமாரி துமாரான்னு சொல்லுவாங்க. துமாரானா ஆண்பால், துமாரினா பெண்பால். துமாரே அப்படின்னு சொன்னா அது பறவையின் பாலா வரும். இப்ப 14 janvier 1963, 14th January 1963. இதோட இங்கிலீஷ் பார்ப்போம். In any case, and whatever happens, always consider events as a gift from the divine grace, which is leading you by swift paths towards the spiritual goal of your life. 14th January 1963. இப்போ இதுக்கு நம்ம நல்லா நினைவு கொள்ளணும்னா, அந்த ஜெய விஜயா பார்த்திருக்கோம். நம்ம வைகுண்டத்துல இந்த துவாரபாலகர்கள், வாயில் காப்போர்கள் ஒரு முனிவர்கிட்ட சாபம் வாங்குறாங்க. அதாவது இறைவனுக்கு எதிராக இருந்தா சீக்கிரம் வருவீங்க, இறைவன் பக்தியா இருந்தீங்கன்னா ஒரு காலம் ஆகும், நீங்க திருப்பி வைகுண்டம் இருக்கு, நாங்க எதிராகவே இருக்கோம்னு சொல்லிதான் இரண்யாக்ஷன் எல்லாம், இரண்ய கசிபுவாகவும் கும்பகர்ணன் ராவணனாலாம் அவங்க செய்யறது, சிசுபாலன் மாதிரி எல்லாம் செய்யறதா. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கிற அந்த வதம் செய்யக்கூடிய தன்மைகள்லாம் பார்த்தாலே, வதம் செய்யப்பட்ட தன்மையெல்லாம் பார்த்தாலே அது ஃபாஸ்ட் ஸ்விஃப்ட் பாஸ் டுவர்ட்ஸ் தி ஸ்பிரிச்சுவல் கோல். திருப்பி வைகுண்டத்துக்கு வர்றதுக்கு அதெல்லாம் அந்த கடினமான பாதையை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் இறைவனிடம் இட்டு செல்லக்கூடிய வேக பாதைகளாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஹைவேன்னு எல்லாம் சொன்னாங்களா, அந்த மாதிரி. திருப்பி அந்த பிரெஞ்சுல படிச்சு நான் நிறைவு செய்யறேன். En tout cas, et quoi qu'il arrive,
considère toujours les événements comme un don de la grâce divine qui te conduit par les voies rapides vers le but spirituel de ta vie. 14 janvier 1963. இதுல என்னென்ன சேர்த்து படிக்கணும்னா லா கிராஸ் டிவின் சேர்த்து படிக்கணும், le but spirituel சேர்த்து படிக்கணும். இதெல்லாம் வந்து le but தனியாகவும் ஸ்பிரிச்சுவல் தனியாகவும் படிக்கணும். அது இங்கிலீஷ்ல ஸ்பிரிச்சுவல் கோல்னு படிப்போம், ஆனா பிரெஞ்சுல le but ஸ்பிரிச்சுவல். பியூத்துங்கிறது பாத்தீங்கன்னா பட்டுங்கிற இங்கிலீஷ் வார்த்தை மாதிரி தெரியும், ஆனா அது பியூத்து தான் படிக்கணும். அதே மாதிரி மேல வந்து லா கிராஸ் டிவின், அது பல தடவை நம்ம படிச்சுட்டோம், நான் சொல்ல தேவையில்லை. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மெர்சி ஆ tous.